வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் டிடெக்டர்னா என்ன? ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது? அதோட அக்யூரசி, டைப்பு, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிடினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிடி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்டிடி யூஸ் ஆகுது. இதை நம்ம டெம்பரேச்சர் சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எந்த பிரின்சிபலை ரிலேட் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த மெட்டலில் உள்ள எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த பிரின்சிபலில் தான் உங்களுக்கு இந்த ஆர்டிடி ஒர்க் ஆகுது. ஸோ ஆர்டிடியில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் டிடெக்டர். ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக தான் நம்ம டெம்பரேச்சரை டிடெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆர்டிடி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். நம்ம நார்மலாக ஆர்டிடி நம்ம எம்ஐ கேபிள், சரிங்களா? எம்ஐ கேபிள் இருக்கும். அதில் சென்சிங் எலமெண்ட்டை நம்ம பிரேசிங் பண்ணி தான் ஆர்டிடியை நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ எம்ஐ கேபிள் இது பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிடி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது எம்ஐ கேபிள். எம்ஐ கேபிளுக்குள்ள லீடு வயர் இருக்கும். 3 லீடு வயர் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் இது சென்சிங் எலமெண்ட். இந்த ப்ளூ கலர் இருக்கு பார்த்தீங்களா? இது சென்சிங் எலமெண்ட். இது உங்களுக்கு தின் ஃபிலிம் டைப் இருக்கு. அப்புறம் செராமிக் வூண்டட் டைப் இருக்கு. சரிங்களா? ஸோ இது நம்ம டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சீத் இருக்குது பார்த்தீங்களா? சீத் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, சென்சாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் இந்த உள்ள லீடு வயர் இருக்குது பார்த்தீங்களா? இதையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இந்த இந்த சீத் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த லீடு வயர் ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இன்சுலேஷன் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஓகேங்களா? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஓ மெக்னீசியம் ஆக்சைடு அந்த பவுடர் யூஸ் பண்ணியும் நம்ம இன்சுலேஷன் பண்ணலாம். அப்படி இல்லையா, இப்போ நம்ம இன்சுலேஷன் வயர் யூஸ் பண்ணுறோமா, ஸோ அப்படியும் நம்ம பண்ணலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு சென்சிங் எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சென்சிங் எலமெண்ட்டில் உங்களுக்கு 2 லெக் இருக்கும். சரிங்களா? ஒரு லெக்கை ஒரு வயர்லையும், இன்னொரு லெக்கை 2 வயரையும் கனெக்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ஆர்டிடியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இப்போ கரண்ட்டை இந்த 2 வயரில் தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ கரண்ட் இப்படி பாஸ் ஆகிட்டு இந்த ஆர்டிடி சென்சிங் எலமெண்ட்டில் இதுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இந்த என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னா, இது ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சென்சிங் எலமெண்ட்டுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா? கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த எலக்ட்ரானை ரெசிஸ்ட் பண்ணும். சரிங்களா? ரெசிஸ்ட் பண்ணி கம்மியான எலக்ட்ரானை தான் பாஸ் பண்ண வைக்கும். ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம வோல்டேஜாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வோல்டேஜை தான் மெஷர் பண்ணி நம்ம டெம்பரேச்சரை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? புரியுதா? இப்படி தான் ஆர்டிடி ஒர்க் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆஃப் த கண்டக்டர் இன்க்ரீஸ் வித் டெம்பரேச்சர். சரிங்களா? இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? அதுக்கு ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. ஆர்டி ஈக்குவல் டு R0 ப்ராக்கெட்டில் 1 + ஆல்ஃபா டி. இந்த ஆல்ஃபானா என்னென்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? டீனா டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சரில் நீங்கள் செக் பண்ணுறீங்க, அதோட ரெசிஸ்டன்ஸை அப்படியே கண்டுபிடிப்போம். சரிங்களா? R0னா ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபார்முலாவில் போட்டோம்னா உங்களுக்கு அந்த டெம்பரேச்சருக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதை உங்களுக்கு வோல்ட்மீட்டரில் இல்லை கேலிபரேட்டரில் உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டெம்பரேச்சர் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம்ல, நார்மலாக அந்த சென்சிங் எலமெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா
பிளாட்டினம், நிக்கல், காப்பர் அப்படி இருக்கும். மோஸ்ட்லி நம்ம பிளாட்டினம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து PT100, PT1000 இருக்குது, PT500 இருக்குது. சரிங்களா? பேஸ்ட் ஆன் த ரெக்யர்மெண்ட். சரிங்களா? PT100னா என்னென்னா ஒன்றும் இல்லை, 0°C 100 ohms வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து காட்டும். சரிங்களா? இதுவே வந்து PT1000ல் 0°ல 1000 ohms வந்து காட்டும். வயரிங் கான்ஃபிகரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 wire இருக்குது, 3 wire இருக்குது, 4 wire இருக்குது. சரிங்களா? இந்த 2 wireல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அக்யூரேசி, அந்த அக்யூரேசி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 வயரில் வந்து கரண்ட் பாஸ் ஆகும், ஒரு வயரில் வந்து வால்டேஜ் வந்து ஷேர் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த அக்யூரேசி வந்து வராது. இன்னொன்று வந்து 3 wayரில் 2 இதில் இது பண்ணும்போது ஒரு வயர் வால்டேஜ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து பார்ஷியல் அக்யூரேசி. இன்னொன்று 4 wayரில் 2 கரண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், 2 வயரில் கரண்ட்டு, 2 வயரில் வோல்டேஜ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த அக்யூரேசி நல்லாவே இருக்கும். சரிங்களா? என்னென்னா இந்த காம்பன்சேஷன் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு வந்து 2 wayரில் காம்பன்சேஷன் வந்து பண்ண முடியாது. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு எரர் வந்து கிடைக்குது. சரிங்களா? பட் 3 wayரில் பண்ணலாம், பார்ஷியலாக பண்ணலாம் காம்பன்சேஷனை. ஏன்னா நம்ம 2 வயரில் நம்ம கரண்ட் யூஸ் பண்ணுறோம், ஒரு வயர் தான் வால்டேஜ் எடுக்கலாம். ஸோ அப்போ வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த லென்த் ஏதாச்சும் மாறுது அப்படின்னாலும் உங்களுக்கு எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 2 வயரில் கரண்ட்டு பாஸ் பண்ணுறீங்களா, அந்த வயரோட லென்த் மாறினாலும் உங்களுக்கு வந்து எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அக்யூரசி கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் ஏ இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த ரெக்யர்மெண்ட் நம்ம வந்து இந்த அக்யூரேசியில் நம்ம வந்து RTD வந்து சப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அட் 100°C அதில் வந்து கிளாஸ் ஏக்கு வந்து ±0.27°C. அப்புறம் கிளாஸ் ஏல பார்த்தீங்கன்னா 0.35°C, கிளாஸ் பியில் 0.8°C. அதுக்கப்புறம் நாமினல் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நான் வந்து சொன்னேன். PT100னா அட் 0°C 100. அதே மாதிரி தான் PT200, PT500, PT1000. இந்த நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஆல்ஃபா கோஎஃபிஷியன்ட், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் per °C. 1°C எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, ஸோ அதுதான் வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இதோட ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா அக்யூரேசி நல்லாயிருக்கும், ஹை அக்யூரேசி கம்பேர்ட் டு தெர்மோகப்புள். அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி, எக்ஸலண்ட் ஸ்டெபிலிட்டி. நம்ம வந்து இதை வந்து லாங் டேர்ம் யூஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டெம்பரேச்சர் வைட் ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -200°C 600°C வரைக்கும் நம்ம வந்து இந்த RTD வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ரிப்பீட்டபிலிட்டினா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து RTD நம்ம யூஸ் பண்ணுறோன்னா திரும்ப திரும்ப அதே டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டெம்பரேச்சர் அந்த ரீடிங் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், எதுவும் ஒரு சேஞ்சஸ் இருக்காது. அதே மாதிரி லீனியர் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து எப்படின்னா டெம்பரேச்சர் வந்து வேரி ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கர்வ் வந்து லீனியராக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ப்ரொபோர்ஷனல். அதனால லீனியர் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு டெம்பரேச்சர் வேரி ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் வேரி ஆகும். அதே மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன், இதோட பெர்ஃபார்மன்ஸ், கம்பேட்டபிலிட்டி அண்ட் ப்ரிடிக்டபிலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் சென்சிட்டிவிட்டி, ரொம்ப ஸ்மால் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலுமே உங்களுக்கு மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை தெர்மோகப்பில் கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் டைமும் கொஞ்சம் ஸ்லோ, ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி அந்த எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிரேக் ஆக வாய்ப்புகள் இருக்குது டியூ டு மெக்கானிக்கல் ஷாக்காக இல்லை வைப்ரேஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சிக்னல் கண்டிஷனிங், இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ் வந்து தேவை. சரிங்களா?
அதுக்கப்புறம் இந்த காம்பன்சேஷன் ஃபார் லீட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் 2 வயர் செட்டப்ஸ், இது இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லிமிட்டட் டெம்பரேச்சர் ரேஞ்சில் தான் வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ண முடியும். தெர்மோகோலில் வந்து பார்த்தீங்கன்னா 1700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆர்டிஎல்க்கு பார்த்தீங்கன்னா 600 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வயரிங் காம்ப்ளெக்சிட்டி, இது வந்து எப்படின்னா 3 வயர் இருக்குது, 4 வயர் காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆர்டிடியோட எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு வைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல டாபிக் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.